எஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா டூல்ஸ்லாம் தேவை. சாட் ஜிபிடிக்கு ரூ. 2 ரூ. 3 மந்த்தான காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறையா எக்ஸ்பென்சிவாக இருக்குது கேம்ஸ் எல்லாமே. ஆல்ரெடி நிறையா கேம்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படின்னா தோதாகும். படிப்படியாக தான் தோது பார்க்கணும். சரி, அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய என்னோட பிரதர் கண்ணனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் எஃபெக்டாக இருக்குது. நல்லா சாப்பிடணும். அதனால் பிரெயின் ஆக்சஸில் தடுமாற்றமாக இருக்குது. டைரக்டர் சார் வேணாம், முருகன் வரட்டும். அப்புறம் முருகன் வந்ததுக்கப்புறம் முருகன் வேணாம், மாயம் வரட்டும். மாயம் வந்ததுக்கப்புறம் மாயம் வேணாம், டைரக்டர் சார் வரட்டும். இப்படி வந்துட்டு ஒரு செலக்டிவில் தமக்கு தேவையானதெல்லாம் தோதாகன்னு நினைக்கிறது எப்பயுமே தோதாகாது. அது எங்களுடைய படிநிலை, எங்களுடைய பண்பு நிலை, எங்களுடைய ஒரு பதம். உங்களுக்கு என்ன தேவை? வேலை தேவையா, காசு தேவையா? உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் தான் அமைச்சிக்கணும். அதனால் போட்டி போடுறதுனாலே, பொறாமல் போகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பை வந்துட்டு நல்லபடியாக அமைச்சிக்கணும். ஓகே, சரி. அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மூவி தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு ஆர்வம் இருக்குது. ஆனால் அது உங்களோட சூழ்நிலை என்னவோ தெரியல. ஒரு லெட்டர் எழுதுறதுக்கோ, இல்லை ஒரு ஜிபேயில் அமௌண்ட் அனுப்புறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அமௌண்ட் அனுப்புறதுக்கோ ரொம்ப ஒரு தயங்குறாங்க. ஆனால் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு நிச்சயமாக உதவுவாங்க. ஓகே, எல்லாருமே அப்படி தான். ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உதவக்கூடிய நல்ல நபர்களுக்கு தான் நம்ம உதவி செய்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பலனை தரும். அதனால் நிறைய ஆர்டிஸ்ட் நான் வந்துட்டு புக் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஓரளவு நல்ல லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு பரிசோ ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தீங்க அப்படின்னா நன்று. ஓகே, அதே மாதிரி ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, ஏதாவது ஷாப்பிங்கு, ஏதாவது ஒரு இடத்துல டூரு அப்படின்னு போனால் நல்லாயிருக்கும். ஓகே, கலவையில் மட்டுமே ஒரு தீர்வு அப்படின்றது அது எப்படி? ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, ஏதாவது ஒரு பேசணும், பழகணும், அப்படின்னா தான் தோதாகும். ஓகே, அடுத்த ஆக்டர்ஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்கள மூவியில் புக் பண்ணி தோது செஞ்சோம் அப்படின்னா ட்ரிபிள் பவர்லாம் அவங்களுக்கு போய் நிறைய இடத்துல கரண்ட்டு ஷட் டவுன் ஆகுது, தோதாக மாட்டேங்குது. அதனால் ஒரு பதம் அப்படின்றது தேவை. ஓகே, அடுத்து சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் அப்படின்றது தேவை. சும்மா இந்த காசுக்காக கதறது, அதுக்கப்புறம் பதட்டமாக வருது, அப்படிலாம் தோதாகாது. நமக்கு தோதாகிறப்ப நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரியை உடச்சி, மனசை உடச்சி ஒரு மூவி தோது பார்க்குறது சிரமம்தான். ஓகே, யதார்த்தமாக கூட காலை பொழுதில் ஒரு கோவாவிலையோ அல்லது பெங்களூர் பிரமிடி வழியிலையோ அல்லது யூஎஸ்ஏ என்னோடய வீட்லேயோ இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் ரியாலிட்டியாக நடக்கணும். ஓகே, அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது காசு தேவைப்படுது. ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறையா எரர் இருக்கிறனால தோது பார்க்கறது கொஞ்சம் சிரமம். அதனால் மற்ற ஸ்டுடியோ தோது பார்த்தோம்னாவாது நமக்கு ஏதாவது நிறையா வகையில் தோதாகும். ஓகே, ஏன்னா நிறையா பேருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுலாம் சிரமம். ஓகே, ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்ற நிலையில் ஒரு படைப்பியல் அப்படின்றப்போ மாறுதலாக யாரோ ஒரு நபருக்காக மட்டும் படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த நபருக்கும் தோதாகாத மாதிரியான ஒரு நிலையில் ஒரு படம் அமைகிற மாதிரி இருக்குது. அதனால் என்னுடைய பதத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் தேவை. ஓகே.